அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதர சகோதரிகளே, ஒரு பெண் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவை நோக்கி நடக்கும்போது, பல வருட கடின உழைப்பின் பலனை காணப்போகும்போது, அவளது கண்ணியத்தை பொது மேடையில் வைத்து கேள்விக்குறியாக்கினால் ஏற்படும் காயம் எவ்வளவு ஆழமானது என்று நாம் சிந்தித்திருக்கிறோமா? அதுதான் பீகாரில் டாக்டர் நஸ்ரத் பர்வீன் என்ற சகோதரிக்கு நடந்தது. படித்து பெரிய டாக்டராக வேண்டும் என்ற அவளது ஆசைக்கு பின்னால் அவளுடைய பெற்றோரின் பெரிய தியாகங்கள் இருந்தன. டிசம்பர் 15ஆம் தேதி பாட்னாவில் உள்ள சம்வாத் மேடையில் வைத்து 1283 ஆயுஷ் மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்று கொண்டிருந்தபோது அது அவளுடைய வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மேடையில் வைத்து அவளது முகத்திரையை, அதாவது நிக்காபை தொட்டு இது என்ன என்று கேட்டு அந்த திரையை வலுக்கட்டாயமாக கீழே இழுத்தபோது அங்கே உடைந்து விழுந்தது ஒரு தனிநபரின் தன்னம்பிக்கை மட்டுமல்ல, மாறாக அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் தனிப்பட்ட சுதந்திரமும் மத நம்பிக்கையின் சுதந்திரமும் தான். நிமிஷங்களில் இந்த காட்சிகள் உலகம் முழுவதும் வைரலானது. ஒரு முதலமைச்சராக நடந்து கொள்ள வேண்டிய கண்ணியத்தை மறந்து செய்த இந்த செயலுக்கு எதிராக பெரிய எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த சம்பவம் ஏற்படுத்திய மன உளைச்சல் எத்தகையது என்றால், டிசம்பர் 20ஆம் தேதி வேலையில் சேர வேண்டிய நஸ்ரத் தனக்கு இனி இந்த அரசாங்க வேலை வேண்டாம் என்ற கடினமான முடிவை எடுத்துள்ளார். முதலமைச்சர் செய்த தவறுக்கு அவள் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று கேட்டு அவளது குடும்பம் அவளை சமாதானப்படுத்த முயன்றாலும், பொது சமூகத்தின் முன் அவமானப்படுத்தப்பட்ட வேதனையில் அவர் அந்த வேலையை வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளார். இஸ்லாத்தில் ஹிஜாப் அல்லது நிக்காப் என்பது வெறும் ஆடை மட்டுமல்ல, அது அல்லாவின் கட்டளையும் ஒரு இறை விசுவாசியின் அடையாளமும் அவளது கண்ணியத்தின் கவசமுமாகும். பரிசுத்த குர்ஆன் கற்றுத்தருவது போல அது பெண்ணின் பாதுகாப்புக்கும் மரியாதைக்கும் உரியது. அந்த மரியாதையை தான் ஒரு ஆட்சியாளர் பகிரங்கமாக கேள்விக்குறியாக்கினார். சம்பவம் நடந்தும் மன்னிப்பு கேட்க தயாராகாத அதிகாரிகளின் மௌனம் எதிர்ப்பை இரட்டிப்பாக்கியுள்ளது. ஆனால் சட்டம் இதற்கு கண்ணை மூடிக்கொண்டிருக்கவில்லை. நிதிஷ்குமாருக்கு எதிராக முசாஃபர்பூர் தலைமை நீதித்துறை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்க்கப்பட்டுள்ளது. பெண்ணியத்தை இழிவுபடுத்தியது, IPC 354 மத உணர்வுகளை புண்படுத்தியது போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. RJDயும் காங்கிரசும் இதனை அரசங்கி மனநிலை என்றும் வெட்கக்கேடான செயல் என்றும் விமர்சித்துள்ளன. இருந்தாலும் அதிகார திமிரில் எதையும் செய்யலாம் என்ற எண்ணத்திற்கு எதிராக தனது நம்பிக்கையும் கண்ணியமுமே பெரியது என்று அறிவித்த டாக்டர் நஸ்ரத் அவர்களின் முடிவு பெரிய செய்தியை அளிக்கிறது. நாளை நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் எதிராக இதுபோன்ற கைகள் உயரக்கூடாது என்றால் இந்த எதிர்ப்பு அவசியமானது. அல்லாஹ் நம் சகோதரிக்கு நீதி வழங்கட்டும். அவளது கவலைகளை நீக்கி இஸ்லாமிய ஆடை முறையோடு கண்ணியமாக வாழ நம்முடைய எல்லா சகோதரிகளுக்கும் தௌஃபீக் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.